நானும் அம்மாவும் எங்கே வந்திருக்கோம்னா இப்போ டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரி திங்ஸ்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக வர ஸ்கை ஒன் மாலில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் வாங்குறோம்னு பார்க்கலாம். நம்ம போகலாமா? போகலாம். ஏன் எடுக்க போறியா? ஆனால் எடுக்க சொல்லி ரேட் 200 போ. அப்படி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போல. பை ஒன் கெட் ஒன். அப்போல்லாம் என்ன 115 போல இருக்கு ஒரு பேக்கெட். ஒன்று குத்தால் நமக்கு இப்போ வேணாம். ஒன்று வந்து பிஸ்கெட் சைடு போயிடும். காஃபி டீ பவுடர் எதாவது எடுக்கலாமா? பரவாயில்ல. அங்கேயே சரௌண்டில் 75 வாங்குவோமா? இங்கே 55 தானா? 62 55 பிஸ்கெட்டு. வா, நீ என்ன எடுக்கிறியா? பார்லேஜி பிஸ்கெட். ஸ்கேட்டுக்கே வா வா பார்க்கலாம். இது எப்படியோ நான் சாப்பிட்டதுல உன் பையனுக்கு எனக்கு பிடிச்ச இது மொனோக்காவா? ஆமாம், மஸ்கா ஜஸ்காவா? மொனோக்கா கேட்குறியா? மொனோக்கா இல்லை, மஸ்கா தான். சின்னது ஒன்று, மொனோக்கா ஒன்று எடுத்துக்காமா. அதுதான் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட வேண்டியது பார்த்தா நியூட்ரி சாய்ஸ் தான் சாப்பிடணும். அப்போ நியூட்ரி சாய்ஸ் இப்போ எவ்வளோ நியூட்ரி சாய்ஸ்? சின்னது கூட இருக்கு பாரு, அது இருக்குது சின்னது நியூட்ரி சாய்ஸ். 23 rupees. 2 ரூபாய் கம்மிங்க பாரு. 25 23 rupees. டா டிமார்ட் பிரைஸ். பட்டர்ஃப்ளை எடுக்கிறியா மேம்? டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வச்சுக்கோ. உனக்கு போர் அடிக்கும்போது சாப்பிடு. கோகனட் பிஸ்கெட் இருக்குது. அதெல்லாம் வேணாம். அப்போ பிஸ்கோஃப் பிஸ்கெட் வந்திருக்கு. வா, யோகா பார் வந்து புரோட்டீன் பார் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கு. 60 rupees. நாம ரெகுலரா வாங்குறது ஆஃபர் போயிடுச்சா? இதே யோகா பார் எவ்வளோ இது? அதான் பை ஒன் கெட் ஒன்ல போட்டாங்க பார். 390. இது வந்து ஃப்ரூட்ஸ். இனிமே சாக்லேட் ஹார்லிக்ஸ் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கன்னா கண்டுக்கிறியா? சேமியா நூடுல்ஸ் என்ன போட்டிருக்காங்க படி. அனில் ராகி வெசமல்லி பை ஒன் கெட் ஒன் 67 ரூபாய் ப்ரைஸு. ஆமாம், ஒன்று எட்டா ஒன்று என்ன 450 இல்லையே இங்கே. இது வந்து என்னோட ஃபேவரட் செக்ஷன். அம்மா மேகி எடுத்துக்குவா. நைட் இருக்குது ஃபேவரட் பாஸ்தா. சாஸ் எதுனா வாங்கினோடனே பர்கர் செய்ய சொல்றீங்களே, அப்படிதானே? வாங்கி வச்சோடனே பர்கர் செஞ்சு உன் பையனுக்கு கொடுத்துருவா, காலி ஆயிடும். ஆமாம், நீ யூஸ் பண்ண மாட்டேற, யூஸ் பண்ணுறவங்களையும் திட்டுறேன். என்ன இது சாஸ் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் இருக்கு. டொமேட்டோ காலியா? நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அந்த பவுச் தான் எடுப்போம். பெருசா 78 rupees பெருசே. பை ஒன் கெட் ஒன் என்னன்னு பாரு. 50 rupees 50 ரூபா பாரு. அதெல்லாம் அது கொஞ்சம் சின்னது. எடுத்துக்கோப்பா. இது அது எத்தனை கிராமு? 415. இது பாரு 850 கிராமே 78. எது எடுக்கலாம்? சரி, இப்போதைக்கு அதை எடுத்துக்கலாம். போதுமா? போதும் போத அப்படியே காலி ஆயிடும். சால்ட்டா ரோமா ப்ளூ சாட்டா வந்து 33 per kg எடுத்துக்கலாமா? நான் போய் கவர் எடுத்துட்டு வரேன். கடைசியா காலியாக போதும் மாவு. காலையிலேயே வரணும் நம்ம, அதாவது லேட். அந்த லாஸ்ட்ல இருந்து எடு, அந்த பக்கம்லாம் இருக்கு பாரு. நல்லா இருக்கு. ஜலிக்கணும்னு நினைக்கிறேன். ஜலிக்குமா? ஆமா, அந்த கோணிலாம் கொட்டுறாங்கல்ல, அந்த நூல் இருக்குது. என்ன பண்றது? எடுக்காம வேணாமா? எடுத்துக்கோ, ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுதான் யூஸ் பண்ணணும். எங்க க்ளோஸ்ல ஆயிடுச்சு? இதோ இந்த இடம் க்ளோஸ். அவங்க கிட்ட தான் போனோம்.
எவ்வளவு பூண்டு அவ்வளோ பெருசா எழுதிக்கிறாங்க கிட்டத்துக்காக. இது 66 ரூபாய் வந்து ஒன்லியா இதானா ரேட்டு? 250 கிராம். 1/4 கிலோ. ஆமா 80 rupees தான். இவங்க வந்து 66 போட்டிருக்காங்களாம். புளி எடுத்துக்கலாமா? உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தெரிஞ்சா எடுத்துக்கோன்னா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். சிக்கனே வராது, பர்கர் தான். அதுக்குலாம் எல்லாம் வருவேன். இது எனக்கு ஃபைனலாக டிமார்ட்ல ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டோம். ஏன்னா வந்து லஞ்சு சாப்பிடாமே வந்து போயிட்டோம். லஞ்ச் டைமே வந்து கிராஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. 4 o'clock தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்ட்டு பார்க்க போகிறோம். எடுத்து வைக்கலாமா பேக்ல இருந்து? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பேக் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கா? ஆமா. இப்பயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன சொல்லி ரொம்ப கம்மியா வாங்க போறோம்னு பிளான் பண்ணி போயிட்டு ஒரு பேக் தான் எடுத்துட்டு போனோம். அங்க போன உடனே நான் பேக் வந்து பத்தல, இன்னொரு பேக் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி. அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பேக் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது கிடையாது. இந்த மாதிரி பேக் தான் இருக்கு. அது வந்து 28 rupees. இது 2090 8 இல்ல, இது பேக் 29 சைடுல பாத்துட்டேன். சைடுல இந்த பேக் 29. ஓகேவா? 29 rupees. அது வந்து 17. அது 17 ரூபா அந்த வெள்ளை பேக். ஆனா அதுல நிறைய பொருளும் வைக்கலாம். இது திக்கா இருக்கிறதுனால பொருள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வைக்க முடியும். ஆனா லாங் லைஃப் வரும். எவ்வளவு வேணாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வைக்கலாம். ஆமா, கட்டை பை மாதிரி இந்த டிமார்ட் பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக். நாங்க இப்ப வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் என்னெல்லாம் வாங்கிருக்கோம்னு காட்டுறோம். ராகி அணில் சேமியா ஒன்னு, சேமியா. அப்புறம் வந்து இது பர்கர் பன் ஸ்நாக்ஸுக்காக வாங்கினது 2 பர்கர் பன். இந்த பர்கர் பன் எவ்வளவுமா? 25. ஒரு பாக்கெட் வந்து 25 ரூபாய். அதே ரேட் தான். அதே ரேட் தான், இதெல்லாம் மாறல. 25 rupees 2. ஆமா, இது தோரம் பருப்பு, ஸ்பெஷல் தோரம் பருப்புன்னு சொல்லி buy one get one ஆஃபர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா 99 ஆஃபர்ஸ் வந்து ஸ்டாக் இல்லையான்னு என்னன்னு தெரியல. நாங்க பாக்கும்போது கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நிறைய வாங்கலான்னு போயிருந்தோமா, 99ல வந்து கம்மியா தான் இருக்கு. நாங்க போனது பாத்தீங்கன்னா ஸ்கை ஒன் டிமார்ட் தான் வந்து போயிருந்தோம். அரைச்சிருவியா? இட்லி அரிசி எடுத்திருக்காங்க 47 rupees. மாவு அரைக்காத மாதிரி பேசுது பாருங்களேன் இந்த பொண்ணு, எப்படி பேசுது. நான் இட்லி அரிசி தான் போட்டு செய்யணும்னு இல்ல, இருக்கிற ரேஷன் அரிசியில கூட சூப்பரா இட்லி மாவு அரைச்சு அழகா தோசை செஞ்சு தருவேன். இப்ப வந்து ராகி மாவு ராகி வாங்கி வச்சிருக்கேன், கேழ்வரகு. அது கூட போட்டு ராகி இட்லி இல்ல ராகி தோசை அது செய்யறதுக்காக இட்லி அரிசி வாங்கியிருக்கேன். தோரம் பருப்பு எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து அடிக்கடி சாம்பார் அதிகம் வைப்போம், அதனால வந்து தோரம் பருப்பு எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. 112 rupees 842 கிராம். ஆமா, 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டோம். 150 தோரம் பருப்பு லூஸ்ல இன்னொரு நிறைய பொருள் வாங்கணும். ஆமா, இது வந்து பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 மாசத்துக்கே வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க போறோம். ஒரு 1/2 கிலோ இருக்கும் பச்சை பட்டாணி. 24 கிராம் தான் நான் செய்வேனே. அதுல வந்து வாரத்துல 4 நாள் செஞ்சேன்னா வச்சுக்கலாம். அது இது வந்து வத்தல், அரிசி வத்தல். அவங்க ஏன் வடகம்னு போட்டு வச்சிருந்தாங்க? அத காய வைக்கிறதுனால வடகம் தான் சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலாம் அதிகம் 17 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் வத்தல். இது வந்து கலர் கலரா இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா அந்த கலர்ல இருக்கும். இது வேர்க்கடலை. இத வேக வச்சும் சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். 400 கிராம் எடுத்துருக்கேன். 64 ரூபாய். ஏன் பாக்கலையா? இல்ல சொல்றேன், இதெல்லாம் ரேட் அதிகமாயிடுச்சு. நீ ஏன்னா இதுடைய 1 கிலோ ரேட்டு 161 ரூபாய். நம்ம 1/2 கிலோ கிட்ட எடுத்துட்டேன் நானு. வேர்க்கடலை. அப்புறம் இது உருண்டை வெல்லம்.
ஆமா, நல்லா இது பாகு வந்து வெல்லம் நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து 3வது வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைப்போம். சோ அதுக்காக வெல்லம் வந்து அதுக்கும் எடுத்திருக்கோம், பிளஸ் வந்து சாமிக்கும் அங்க வந்து நாங்க போய் கொடுப்போம். குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுத்தா ரொம்ப நல்லதாப்பா. அதனால அதை வாங்கிட்டு வந்து வீட்லயே 2 நாள் வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக தான் ஒண்ணு வந்து சாமி கோவில்லயே குடுக்கறதுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கோம், நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கோம். ஆனா தனித்தனியா வெல்லம் வந்து வாங்கியிருக்கோம். தாராளமா வாங்கலாம். நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில சூப்பரா இருக்கு. 56 rupees. நான் 2 கட்டி எடுத்திருக்காங்க. அப்பனா 808 கிராம் வருது. ஆமா, இன்னும் கொஞ்சம் பேட்டா 1 கிலோவே 75 ரூபாவோ 67 ரூபா என்னதான் ரேட், கம்மி தான். இது என்னமா இது அரிசி, இது நொய் அரிசியா? ஆமா, இது வந்து நான் அந்த மாதிரி எடுத்தேன். ஏன்னா நொய் அரிசி இல்ல, குருணை அரிசின்றாங்க. அது வந்து ஒரு அரிசி முழுசாவும் இருக்கு, ஒன்னும் பாதியமா உடைஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி அரிசி. பொன்னி பிராண்டு. இது வந்து 25 ரூபாய், 692 கிராம் எடுத்திருக்கு. 692 கிராம். 1/2 கிலோ கொஞ்சம் மேல எடுத்துக்கா. 1 kg எவ்வளவு அது சொல்லு? 1 kg வந்து 36 rupees. இந்த அரிசி நம்ம என்ன எதுக்கு எடுத்தோம்னா, பாபா கோயில் ஆல்ரெடி போயிருந்தோம்ல, அந்த அங்க சாப்பாடு வந்து அந்த செஞ்சாங்களே. சாப்பாடு வந்து நல்லா இருந்தது. அந்த விரிஞ்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா புதினா ஃபிளேவர் தான் நிறைய வந்துச்சு. ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன்னும் பாதிமா உடஞ்சி நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அதை ட்ரை பண்றதுக்காகவே இந்த அரிசி வாங்கியிருக்கேன். செஞ்சு கொடுத்துருவா சுஷ்மியா, சீக்கிரம் செஞ்சிருவாப்பா. இது வந்து எப்படா நான் மாட்டுவேன் அப்ப சொல்லலாம். வத்தல். இது வந்து வத்தல். நானே கோல்டுல அவஸ்தைப்பட்டு 10 நாளா. சரியா போயிடும், சரியா 9 போயிடும். rupees எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல்லா மிக்சட் ஷேப்ல இருக்கும். இந்த ஸ்கொயர், அப்புறம் வந்து பேட், இதுல வந்து மிக்சட் ஷேப்ல. நீட் வத்தல் நம்ம கையில எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா குழந்தைங்க, அதுவும் இருக்கு. போட்டி வத்தல், போட்டி நல்லா பெருசா வரும், அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல இத்தனோடு இருக்கேன் பார்த்தா அது பொரிச்சா பெருசாயிடும்ல. கொஞ்சம் ஒரு மீடியம் தான் ஆகும், அவ்வளவு பெருசு வராது. இந்த ஒரு விரல் அளவுக்கு தான் வரும். இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கதான் நல்லா பெருசா நீட்டா வரும். 9 rupees வந்து. ஏன் சுஷ்மி, கோல்டு வந்தா மட்டும் போக மாட்டேங்குது, ஆனா சந்தோஷம் வந்தா மாதிரி உடனே போயிடுது. அது எப்படின்னே தெரியல. கோல்டு வந்தா 1 வாரம் 2 வாரம் இருக்குது. அது மாதிரி சந்தோஷமா அப்படிதானப்பா இருக்கணும். சந்தோஷமான நம்மளுக்கு வந்த உடனே சீக்கிரம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி வேகமா ஓடி போயிடுது. சந்தோஷம், அதுக்கப்புறமா சண்டே இதெல்லாம் நம்பவே கூடாது, டக்கு டக்குன்னு போயிடும். மாசம் அந்த மாதிரி சீக்கிரம் வந்துடுது, மாசம் பிறக்கிறது. இதுதான் வந்து சாப்பாடுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு இந்த அரிசி. ராஜபோகம் பொன்னி அரிசி. ராஜபோகம் பொன்னி அரிசி எடுத்துட்டு வந்தோம். இந்த ஊர் இந்த தடவை தஞ்சாவூர் பொன்னி அரிசி காலி ஆயிடுச்சுட்டாங்க. அதனால இது வந்து ராஜபோகம் பொன்னி அரிசி 56 ரூபாவா எவ்வளவு இது 1 கிலோ? 1 கிலோ 56 ரூபாய். நம்ம வந்து 89 ரூபாய்க்கு இன்னும் 2 கிலோ பிரிச்சு எடுத்துருக்கோம். 3 கிலோ கிட்ட எடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பு. இதான் உங்க வேலை. ஆமா, வடைக்கு கடலைப்பருப்பு வந்து அம்மா 474 கிராம் எடுத்திருக்காங்க, 39 ரூபாய். 1 கிலோ பிரைஸ் வந்து 83 ரூபாய். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், லூஸ்ல எடுத்திருக்கேன். இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிமார்ட்டுடைய கோதுமை மாவு சப்பாத்தி எப்படி வருதுன்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். 1 kgக்கு 1.5 கிலோ எடுத்துறேன், 1.25 கிலோ எடுத்திருக்கோம். 1.5 தான் வரும், ஒரு 32 கிராம் கம்மி, 48 ரூபாய். நெக்ஸ்ட் அரிசி மாவு. இது எவ்வளோ? டிமார்ட் அரிசி மாவு 36 ரூபாய் அரிசி, 32 ரூபாய். அரிசி மாவு 32 rupees. இதுலயே அந்த பிரைஸ் டேக்லயே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது எவ்வளவு நீ பாக்கல போல. அதுல இருந்து எடுத்து பேக் பண்ணி சாப்பிட்டோம். பார்த்தா எதுக்கு எது போறோம்னு இப்படி ஏத்துன்னு வந்துட்டேன் நானு. எல்லாம் அதே தான். இது எவ்வளவு? உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு வந்து 69 rupees. 1 கிலோ 124 ரூபாய். 562 கிராம் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நீ அப்ப எடுத்து போனா கொஞ்சம் கொசுறு வேற எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்காது பேக்ல எடுத்து போடுறது. அதுதான் கொசுறுலாம் எதுக்கு போடணுமோ அதுக்கு தான் போடணும். நம்ம வாங்குற ஐட்டத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா தான் வரும். சோயா. அப்புறம் வந்து சுஷ்மி வந்து இனிமேல் இந்த தட்டுல தான் சாப்பிடுவாங்களா, இந்த தட்டு வாங்கியிருக்காங்க. பாத்தியா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முகம் நார்மலா தெரியும். இது என்ன பிராண்ட் யாரோ அடிச்சு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள படி ஃபர்ஸ்ட். வீர் ஸ்டீலா இத ரெடி பண்றோம். வி ஸ்டீல். நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 89 rupees தான். அந்த பால்கள்ல நின்னு வெயில் காட்டுவாங்கடா, கண்ணாடி. ஆமா, அங்க போகும். இந்த பக்கம் நீ உன் முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு பாரு, நீயே பயந்துருவ. இந்த சைடு நார்மலா தெரியும். இது உனக்கு சயின்டிஸ்ட் படிச்சிருக்கல, சயின்ஸ் தெரியுமா? குவி எந்த பக்கம் பார்த்தாலும் அழகா தானே இருக்குது. இது என்ன பெருசா தெரியுது இப்ப மாமா, நம்மள இவ்வளவு பெரிய மாமா தெரியும். நல்லா இருக்கா சொல்லுங்க. இது வந்து 89 rupees தான். ஆனா நாங்க நிறைய அந்த இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு போனோம். அதுதான் இதுக்குன்னே நம்ம சரவணா தம்பி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட வேண்டியதுதான். சரவணா தம்பி அங்க நம்மளுக்கு ஆமா ஏத்த மாதிரி பட்ஜெட்டுக்கு பார்த்து எடுக்கலாம். நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அது சிறுபருப்பு. அது சிறுபருப்பு 64 ரூபாய். அப்புறம் இது வந்து இன்னொன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன்னா அங்க வந்து 5 கிலோ கவர் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால நாங்க பிரிச்சு எடுத்தோம். 3 எடுத்துருக்கோமா நம்ம? ஆமா, 1.5 எடுத்துருக்கோமா.
1.5 அது 1.5க்கு மேல. அவ்வளவுதான். இந்த ஒரு பேக் காலி ஆயிடுச்சு. இவ்வளவு பொருளை ஒரு பேக்ல வச்சு அடுக்கிட்டோம். ஆனா இப்ப அடுக்கி எடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப ரேட் ஏறிச்சுப்பா. 21 ரூபாய்க்கு நம்ம அடிக்கடி போசல் எல்லாம் வாங்கி இருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே 25 ரூபாய். இது ஒன்னு 25, இது ஒன்னு 25. இதுவும் அதிகமாக்கிட்டாங்க. பில் எங்க? இது வந்து சுஷ்மியுடைய ஹேண்ட் பேக்ல வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் குட்டியா அது ஷாம்பு கொடுத்துடலான்னு இருக்கேன். அவன் ஆபீஸ் எடுக்கவே மாட்டான். இது எடுக்கவே மாட்டான் அவன். நீ இதையே 2 எடுக்க வேண்டியதானே? அது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி எடுக்கலான்னு பார்த்தேன். சரி அவனுக்கு அதையே கொடுத்துடலாம். ஸ்மைல் வீட்ல வை. சரி பில் எடு. MRP 30 இவங்க கம்மி பண்ணி 25 போட்டுருக்காங்க. டிமார்ட் பிரைஸ் வந்து 5 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. 25. டிமார்ட்னாலே இந்த 21 ரூபீஸ் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்ப அதையே தூக்கிட்டாங்க. ஆமா இப்ப கொஞ்சம் ஆஃபர்ல கம்மி பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, பொருள் காலி ஆயிடுச்சோ என்னவோ. திரும்ப வந்ததுன்னா ஆஃபர் போடுவாங்க போல இருக்கு. அப்புறம் இது என் பையனுக்காக இந்த ரோலிங் சீப் வாங்கினதுப்பா. சுஷ்மிதா எடுத்தா. பார்த்து 99 ரூபீஸ். இது அவன் கேட்டா எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவன் தனியா போனா போக மாட்டேன்றான். அவன் போயிட்டு எடுத்துக்கணும். அவனுக்கு தேவையானது நாங்க போக சொல்லியே இதே மாதிரி அப்பாவும் அப்படிதான் பண்றாருல்ல. காசு அமிச்சு எனக்கு சட்டை எடுத்துவாங்க, பனியன் எடுத்துவாங்க. நீங்க எல்லாம் நம்ம கிட்டே விட்டுறது. பில் பொருள் என்னவோ பாக்குறது. பில்லு பார்த்தா அப்படியே நீட்டா அவ்வளவு கொஞ்சம் 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 பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? கரெக்டா இருக்கு. தெரியாது, பாக்கலாம். வச்சு பாத்தியா பேக்ல? இது வந்து சிறுபருப்பு. அதான் என்னது பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு. ஓகேவா? சுண்டல் செஞ்சிடுறேன். ஆமா வேக அது அதுல எல்லாமே இருக்கு. நார்ச்சத்து இருக்கு, ஃபைபர் இருக்கு, உனக்கு என்ன வேணும், புரோட்டீன் இருக்கு. சாஸ் இது வந்து பெருசா வாங்கினோம்ப்பா. சோயா நம்ம வந்து ஆல்ரெடி அதிகம் யூஸ் பண்றதே இல்லைன்னு சொல்லிட்டு அது வேஸ்டா போயிடுச்சு. அதனால இப்போ தற்சமயம் என்ன யூஸ் பண்றோம் அதுக்கு போடுறது சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். அதுல எல்லாம் போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். வாங்கணும். அப்புறம் இந்த பிஸ்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து டிமார்ட்ல அடிச்சுக்கவே முடியாது. சரவணாலே விலை அதிகம் தான். டிமார்ட்ல வந்து இந்த பிஸ்கெட் ரொம்ப கம்மி. இது 55 ரூபாய். நாங்க 62 ரூபாய் வாங்கணும். 8 ரூபாய் கிட்ட என்ன கம்மி ஆகுதா? 7 ரூபாய் கிட்ட கம்மி ஆகுது. நல்லா இருக்கு. இது பெரிய பிஸ்கெட் 75 ரூபீஸ். அங்க ஆஃபர் வந்து 62 ரூபீஸ் சரவணால. இங்க வந்து 55 ரூபீஸ் தான் டிமார்ட் பிரைஸ். அதான் நல்லா இருக்கு. ரொம்ப ஆஃபர் கொடுத்துட்டாங்க. இது வந்து இது ஃபேவரட் பாஸ்தா 36 ரூபாய் எடுத்தேன். இது மெக்ரோனி செய்வாங்க. மெக்ரோனி பாஸ்தா கூட செய்யறாங்க. இந்த மாதிரி ஒண்ணுதான். கிரீமியா செய்யறது வேற ஸ்டைல். ஆமா அது வந்து என்னோட ஃபேவரட். சக்தி இது சிக்கன் மசாலா அப்படியே லைனா எடு. சிக்கன் மசாலாவா அது பேரு பாரு. சில்லி சிக்கன் 65. மஞ்சள் தூள் வேணும். அப்பப்போ அடிக்கடி மஞ்சள் தூள் வாங்கறதா இருக்கு. அதனால இங்க வாங்கினா டிமார்ட்ல இது வந்து 27 ரூபா தான் இந்த பாக்கெட். கொஞ்சம் நிறைய இப்போ வந்து ஆண்டு வரும் நம்மளுக்கு. இது வந்து கரம் மசாலா 22 ரூபீஸ் தான். டிமார்ட்ல சூப்பரா இருக்கும் கரம் மசாலா. நாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு. ஏலக்காய் இது வந்து 45 ரூபீஸ் ஏலக்காய் இது. அப்புறம் வந்து இது சாமான் தேய்க்கிற சோப்பு விமு பார்த்தா இதுல இது பர்ஃபெக்ட் ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 10 ரூபாய் சோப்பு ஒன்று வந்து 8 ரூபாவாம். ஆனால் 2 வாங்கினான்ட்டேன். வந்து ஏத்திட்டாங்களா? ஆமா நம்ம இப்ப போறதே லேட் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குன்னு அடிக்கடி போவோம், நம்ம வாங்கிட்டு வருவோம். ரொம்ப நாள் போவோம். அதனால அப்பாவே பாதி சாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. பேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கணும். இது 60 ரூபாய் என்னதான்ப்பா. இது 1/4 கிலோ போட்டு 60 ரூபாய். பூண்டு கொஞ்சம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அதான் MRP இங்க 80 இருக்கு. 200 கிராம் 60 ரூபாய் நினைக்கிறேன். நீங்க டக்குன்னு சொல்லுங்க. இந்த கல் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து எப்ப எது வாங்கினாலுமே நம்ம இந்த மாதிரி உப்பு ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிடணும். அப்பதான் நம்ம அடிக்கடி நம்ம பொருள்கள் வந்து நிறைய வாங்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டுல வந்து பொருள் இருந்துட்டே இருக்கும், குறைவு இல்லாம இருக்கும். அதனால கல் உப்பு டாடா சால்ட் வாங்கியாச்சு. சால்ட்டா ராக் சால்ட். நாகா ரவை டபுள் ரோஸ்ட் நாகா ரவை. எப்பயாவது எமர்ஜென்சிக்கு வந்து உப்புமா செய்வேன். மாவு கம்மி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவுல போட்டு தோசை சுட்டுருவேன். அதுதான் அதுக்காக வாங்கி வச்சிருக்காது. ஏன்னா உப்புமா வந்து இந்த பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அப்பாவுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். இது ஒரு இல்லவே இல்லையே பாக்கெட்டே அப்படிதான். எனக்கு டிஃபரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாக்கெட்டே வந்து கொஞ்சம் இங்க லூசா இருக்க மாதிரிதான் இருந்தது. இது சூப்பரா இருக்கும். நார்மலா மேகியோட இந்த வெஜ் ஆட்டா மேகி வந்து ட்ரை பண்ணி பாருங்களா. அதுலயே வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் இந்த பட்டாணி எல்லாம் போட்டுருப்பாங்க. மசாலா நல்லா இருக்கும் இதோட மசாலா. ஸோ சாப்பிடாதவங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து 62 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா இதோட பிரைஸ் இங்க இருக்க பிரைஸ் கண்ணு தெரியாது. எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. அதான் 108 ரூபாய் 62 ரூபீஸ் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. பேக் ஆஃப் 4 4 தான் இருக்கும். அது உடஞ்சி அப்படி இருக்கிறதுனால பேக்கெட் வந்து லூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வாங்கியிருக்கோம். இது டிமார்ட். இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் 59 ரூபாவா
டிமார்ட் பிரைஸ் வந்து 59. ஆச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 87 ரூபா இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு டிமார்ட் பிரீமியா பெருங்காயம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு வேணா நான் எப்படி இருக்கு நான் சொல்றேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இது வந்து அரிசி சேமியா. இது ஆல்ரெடியே வேக வச்சு நம்ம புட்டு மாதிரி செய்யலாம். அரிசியில போய் நம்ம மிஷின்ல கொடுத்து அரிசியை ஊற வச்சு சேமியா பிடிச்சிட்டு வருவோம். அப்படி இல்லாம நம்ம அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே அரிசி சேமியா கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சுடு தண்ணியில போட்டு ஆவி கட்டி தேங்காய் போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வேற என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். சாதம் கூட செஞ்சுக்கலாம். லெமன் போட்டு லெமன் சாதம் மாதிரி செய்யலாம். அது தயிருக்கு பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். நான் கம்மியா இருக்கும். அதனால சக்தியில வந்து ஃபிஷ் மசாலா எடுத்திருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. 22 இது சொல்ல என்ன ரீசன்? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சுஷ்மி வந்து டெய்லி வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்காக புது நோட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கோவம் வருதான், அது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மெடிடேஷன் மாதிரி இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். நான் அசைன்மெண்ட் எழுதுனது தெரியும்ல, எழுதுற நீ. நான் அதுக்காக தான் உனக்கு இந்த நோட் வாங்கினேன். இது பாருங்க எவ்வளவு பெரிய நோட்டு, 37 ரூபாய். நானும் ஒரு இது நோட்டு வச்சிருக்கேன். சாமி கிட்ட போய் உட்காந்து எப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி நம்ம எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு ஏதோ பயம் இருக்குதோ ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த நேரத்துல நான் எப்பவுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நோட் பாத்தீங்கன்னா ஆஃப் சைஸ் தான் இருக்கும். அது வந்து 37 ரூபாய். இங்க கடையில வாங்கினது. இந்த டிமார்ட்ல 36 ரூபாய். எவ்வளவு பெரிய நோட்டு, அன்ரோல்டு, சூப்பரா இருக்கு. நிறைய பேஜஸ் இருக்கு. நீங்க அப்படி போறவங்க அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கிக்கலாம். பசங்க ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸ்கூல் கிட்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் நீங்களும் யாராவது ராமஜெயம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ சனி பகவான் பிடிச்சிருக்காங்க, சனி பிடிச்சிருக்கு, அப்படி 7 சனி பிடிச்சிருக்குன்றாங்க பாத்தீங்களா. அவங்களாம் வந்து பிளாக் கலர் பென்ல எழுதுங்க. சூப்பரா வந்து உங்களுக்கு கிராசரி vlogல வந்து ஜோதிடம் வந்துருச்சு டக்குன்னு. ஏன்னா சரி அப்ப அதுக்குன்னு தனியா சொல்ல முடியாது இல்லையா, சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து இது நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடிக்கடி வெஜ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சிருக்கேன். அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுல ரெசிபிஸ்லாம் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை இன்னொரு வெள்ளம் பாத்தீங்களா. இது நம்ம அங்க போயிட்டு கோவில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளம், சாமிக்கு ஒரு வெள்ளம். ஆனா எல்லாமே பாகு வெள்ளம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம எந்த ஸ்வீட்லாம் வேணாலும் செய்யலாம் கூட இருக்கு. நாங்க அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு வாங்குறோம். கருப்பட்டி வெள்ளம் வந்து நம்ம கசாயெல்லாம் போட்டுக்கிற ரொம்ப நல்லதுதான், உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அது காலியா இருந்தது அந்த நேரத்துல. பனை வெள்ளம், அச்சு வெள்ளம் ஊர்ல எல்லாம் விற்பாங்க. அது நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிடுவோம். அது பார்த்தா காலி ஆயிடுச்சு. காலைல என்ன மதியம் தான் போனோம், ஒரு 11:30 இருக்கு, மணி 12 o'clock தான் போனோம். பாதி பொருள் காலி. அதுக்குள்ளே இந்த ஆஃபர்ல போட்டிருந்தாங்க சாம்பார், ஹோட்டல் சாம்பார் பவுடர். இது ஒண்ணு வாங்கிட்டேன். 2 பாக்கெட் வந்து 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க போல இருக்கு. ஒரு பாக்கெட் அப்ப 25 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க ஆஃபர்ல. பை ஒன் கெட் ஒன்ல இருந்துச்சு. இது வந்து ஓட்ஸ், மசாலா ஓட்ஸ் கேட்டேன். ஆல்ரெடியே ஓட்ஸ் இருக்கு. நானே வீட்ல மசாலா போட்டு செஞ்சு தர சொன்னேன். சூப்பரா சுஷ்மிக்கு வந்து இது பிடிக்காது. சஃபோலா மசாலா ஓட்ஸ் சூப்பரா இருக்கும். இது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இவன் சுஷ்மி வந்து இது 3வது தடவை இது வாங்குற இட்லி பொடி. 2 தடவை ஆல்ரெடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்னுடைய வீடியோல சுஷ்மி இட்லி பொடி ஆச்சு தான் பிடிக்கும் சொல்லி வாங்குவான். ஆனா அவ ஒரு நாளுமே அதை சாப்பிட்டதே கிடையாது. நீ எடுக்கவே மாட்டேன். அவங்க பையனுக்கு மட்டும் வச்சு நல்லா கொடுத்துடுறாங்க. நான் கேட்கும் போதுலாம் வந்து இது சாம்பார் தான் இருக்கு, இன்னைக்கு இதை சாப்பிட்டேன், காரக்குழம்பு தான் இருக்கு, இன்னைக்கு இதை சாப்பிட்டேன், இட்லி பொடி வந்து நான் என்னைக்கு குழம்பு வைக்கல அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அவன் கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த கிடையாது. காலையில போறதுனால என்னால அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியல. பஸ்ல நேரத்துல அவன் டக்குனு தோசையை ஊத்தி முட்டை தோசையோ இல்ல சாதா தோசை, நார்மல் தோசை, ஆனியன் தோசையோ பொடியை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதுக்காக அது ரொம்ப அவனுக்கு தான் யூஸ் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து நாங்க போயிருக்கோம். அப்ப வந்து டிமார்ட்ல 500 குள்ள வாங்கணுமா அந்த சேலஞ்ச் ஒண்ணு வச்சிருந்தோம். ஆமா, சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுலயே நான் சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன். சுஷ்மி வாங்கின 3 தடவையே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்குன்னு வாங்கியிருக்கா. ஆனா அவ யூஸ் பண்ணதே கிடையாது. இன்னொன்னு கூட நீயே எடுத்து வச்சுக்கோ, டப்பால போட்டு நீயே யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் தேன் வாங்கியிருக்கோம்ப்பா. இந்த தேன் வந்து இப்ப அடிக்கடி கோல்டு வருது இல்லையா, அதுல வந்து இஞ்சி சாறுல தேன் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. மத்த எல்லாத்துக்குமே தேன் போட்டு குடிங்க. கோல்டுலாம் சீக்கிரம் ஓடி போயிடணும்னா அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நாட்டு சக்கரை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நாட்டு சக்கரை உன் ஃபேவரட். தள்ளி வைக்க சாக்லேட் ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கேன். இனிமே சாக்லேட் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன். குடிச்சா ஹார்லிக்ஸ் தான் குடிப்பாலாம். அதுவும் சாக்லேட் ஹார்லிக்ஸ் தானா பார்க்கலாம். அப்பவே ஓபன் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆனா சின்னதுல இருந்தே சுஷ்மிக்கு எப்படி தெரியுமா, எல்லாம் வாங்கணும் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்பா. ஆனா ஒண்ணுமே அவ யூஸ் பண்ணவே மாட்டா, சாப்பிடவும் மாட்டா. அந்த நேரத்துல அது வேஸ்டா இருக்குமா, யூஸ் பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. நம்ம வேணும்னு வாங்குறது. நீ வந்து இத சொன்னேன்னு வச்சுக்குவாங்க கிட்ட, அவ்வளவுதான் நான் ஒளிச்சு வைக்க போறேன். நீ என்ன ஒளிச்சு வச்சாலும் அவன் பார்க்க சொல்ல கண்டுபிடிச்சிடுவான். போர்ன்விட்டா ஃபிளேவர் நல்லா இல்ல, அப்படியே கிரஷ் பண்ண மாதிரி சாக்லேட் அப்படியே மென்னு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப இனிமேல் பால்ல கலக்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் அவங்களே அப்படியே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஈஸியா வேலை முடியும். நல்லா இருக்கு. ஹார்லிக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மயோனஸ் வாங்கியிருக்கோம்.
ராகில எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்களாமா. ஆமா அதான் மல்டி கிரெயின். ஆமா எல்லாமே. அப்ப இது கொஞ்சம் நாட்டு சக்கரை இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மைதா வாங்கியிருக்கேன். மைதா அப்புறம் நாட்டு சக்கரை. அவ்வளவுதான் முடிய போகுது. அவ்வளவுதாங்க. இது வந்து இது தனியா தூள் நீ வாங்க தானே. நானே என்ன சின்ன பாக்கெட் இது எடுத்துட்டேன். சரி விட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு தனியா போட்டு நீ யூஸ் பண்ண. இந்த சைடு வந்து பாக்கணும். நீ எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு பாதி பச்சை தூள்ல நான் கம்மி பண்ணியிருப்பேன். ஒரு வழியா எல்லா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து பார்த்து வாங்கியாச்சு. எவ்வளவு இது பில்லு வந்திருக்குன்னு சொல்லு சுஷ்மி. நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்னா 2708 ரூபாய். 600 ரூபாய்ல வந்ததுன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். அந்த 6 அதாவது 7ஆம் வாரமா 6ல இருந்தது. பேக் லாஸ்டா போடுங்க 2700 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா 2708 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த மாசத்துக்கான கிராசரி. அதாவது 2 மாசம் வச்சுப்போம். நாங்கள் 2 மாசம் வந்து வச்சுப்போம். இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிக்கிற பாருங்க. இவ்வளோ பொருளும் வந்து 2706 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வாங்கலாமா என்னன்னு சொல்லுங்க. எப்பவே நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு போறோம். ஆனா அந்த பட்ஜெட்குள்ள வாங்க முடியல. அதுக்கு முன்னெல்லாம் வந்து 100 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் அதுல இருந்து 10 ரூபாய் எடுத்து சேவ் பண்ண காலம்லாம் இருக்கு. இப்ப எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் சேவ் பண்றதே முடியல. எங்களால முடியலையா என்னன்னு தெரியல. அத மாதிரி நீங்க யாராவது சேவ் பண்ணீங்க முடியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த டெக்னிக். அதனாலதான். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.